சார் மத்திய அரசு மாதிரி தான் எங்களுக்கு சந்தேகம். மத்திய அரசு மாதிரி தான் எங்களுக்கு சந்தேகமாக என்ன சந்தேகமாக இருக்காம துரைமுருகனுக்கு? இல்லைண்ணே, பத்திரிகை நண்பர்கள் நீங்களாம் சீனியராக இருக்கீங்க. ஒரு மூத்த அமைச்சர், பலமுறை எம்எல்ஏவாக இருந்த துரைமுருகன் அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு சந்தேகமாக இருக்குது. துரைமுருகன் மேலே கர்நாடகாவில் காசு வாங்கிட்டான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க, கர்நாடகா காங்கிரஸ் அரசுகிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கிட்டாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் மத்திய அரசு மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாருல்ல, இப்போ என் சந்தேகத்தை நான் சொல்கிறேன். ஏன் துரைமுருகன் அவர்களோ திமுகவோ கர்நாடகாவிடம் கை நீண்டி பணம் வாங்கிட்டாங்கன்னு ஏன் நான் சந்தேகப்படுறேன்னா, ஏன்னா அவங்க மத்திய அரசு மீது சந்தேகப்படும் போது என்னோட கருத்தை நான் வைக்கணும். எதுக்கு சந்தேகமாக இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பற்றி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே, டி.கே. சிவகுமாராக இருக்கட்டும், சித்தராமையாவாக இருக்கட்டும், அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கை இல்லையானே, அவங்க பண்றது தப்புன்னு வாய் திறந்து சொல்லியானே. ஏன்னா கர்நாடகாவில் பெங்களூர் ஏதாச்சும் கமிஷன் ஆட்சி நடத்துறாங்களா, அவங்க கான்ட்ராக்டர் ஓட்டுறாங்களா? துரைமுருகன் அவங்க பையனுக்கோ இல்லை முதலமைச்சர் குடும்பத்துக்கோ பெங்களூர்ல ஏதாச்சும் பெரிய நிறுவனங்க வேலையில் இருக்கா? அதனால பட்டும் படாமல் பாதுஷாவா அரசியல் பண்ணணும்னு நினைச்சிட்டாங்களா? மத்திய அரசின் மீது சந்தேகப்படும் அளவுக்கு துரைமுருகன் அவர்களுக்கு என்ன இருக்கு? அது ஒரு வெளிப்படையாக சொல்லணும்ல. இல்லை மத்திய அரசு மேலே துரைமுருகன் சந்தேகப்படுறா வெளிப்படையாக சொல்லட்டும். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு துரைமுருகன் அவர்கள் மீதும் திமுகவின் மீதும் சந்தேகம் இருக்குன்னா, நீ காங்கிரஸ் எதிர்த்து ஒரு அறிக்கை கூட விடல. அங்கே இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமாரோ சித்தராமையா அவர்களோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு வாய் திறந்து பேசலை. அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா கலைஞர் ஃபேமிலியில் ஒருத்தர் கைனடிக் ஷோரூம் நிறையா வச்சிருக்காங்க. அது வருகின்ற காலத்தில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த குடும்பத்துக்கு நிறைய மாடெல்லாம் அங்கே இருக்குது. அதனால் என்ன, கர்நாடகா அரசு நம்ம பேசிட்டோம்னா, இந்த கர்நாடகா ரட்சண வேதிக்கைன்னு ஒரு அமைப்பு பெங்களூரில் இருக்கும். முதல்ல வந்து நம்ம கடையை கல் எடுத்து அடித்து உடஞ்சிருவாங்க. அதனால் பேசாமல் அப்படியே பண்ணலான்னு திமுக ஐடியா பண்ணுறாங்களா? ஒருவேளை திமுகங்கிற எதிர்த்து பேசிட்டாங்கன்னா, கர்நாடகா ரட்சண வேதிக்கைன்னு ஒரு அமைப்பு இருக்குது கர்நாடகாவில். முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்காரன் மேலே கல் எடுத்து போடுவோம். அதான் வேலையை, காலங்காலமாக வேலையாக தான். அவள் யாரா தமிழ்காரங்க பேசுவாங்க, யாரு கடையை உடைக்கலாம்னு ஒரு குரூப் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அங்கே இவர்களுடைய ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்து சேதாரம் வந்து விடும் திமுக அமைதியாக போகிறாங்களா? அதனால் கேள்வியை நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மத்திய அரசு மேலே சந்தேகம் இருக்குன்னு துரைமுருகன் சொல்கிறாருல்ல, அதே சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. அதனால் நாங்கள் இந்த கேள்வியை வைக்கிறோம். எனக்கு துரைமுருகன் சொல்லட்டும், எங்களுக்கு எது பிஸ்னஸ் இல்லைப்பா, எங்களுக்கு எது இல்லைப்பா, நாங்கள் கர்நாடகாவை பற்றி நாங்கள் தைரியமாக பேசுவோம்ப்பா, காங்கிரஸ் அரசு பண்ணுற தப்பை ஏன் தைரியமாக பேசாமல் இருக்கீங்க? தமிழ்நாடு மக்கள் இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல. இன்னைக்கு மழை வந்துருச்சு, தப்பிச்சிட்டோம். மழை வந்தனால தண்ணி வருதுண்ணே 4 நாளாக. அதனால் நம்ம இதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்கு. திமுகவோட ஐடியா என்னன்னாங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வியாதியை மறதி. 6 மாதம் மழை வந்துருச்சு, எல்லாம் மறந்து. நீ காவிரி பிரச்சனை காணாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். நீ காவிரி பிரச்சனை கிடையாது, ஏன்னா மழை வந்துருச்சு. இன்னைக்கு காவிரி பிரச்சனை அடுத்த வருஷம் வரும். இவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இதே ஓட்டுன்னு ஓட்டி, அதுக்குள்ளே மத்திய அரசு மேலே பழிய போட்டு 2 புதிய பிரச்சனையை கிளப்பி மக்கள் காவேரி மறந்து வேற ஏதாச்சும் பிரச்சனைக்கு போயிடுவாங்க. இப்படியே 30 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கோங்க. அதனால்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்வது, திமுக காரங்க தலைவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசை வாய் துறந்து ஏன் அவர்கள் செய்வது தவறுன்னு ஏன் நீங்க சொல்லுங்க. வேறங்க